மாப்பிள என்ன பாக்குறீங்க? இல்ல டைரக்டர் ஹாலிவுட். அமெரிக்காவுக்கு போற வழியில ரெஸ்ட் எடுக்கலாம் நீங்க வந்தவர் அப்படியே செட்டில் ஆயிட்டாரு. மாப்பிள எப்ப தியேட்டர்ல ஸ்கிரீன் திறந்தாதான் படம் தெரியும். இங்க பாருங்க ஸ்கிரீன்லயே படம் தெரியும். அட பெரிய டைரக்டர் இருக்காரு, உள்ள பாத்து போலாம். நடங்க நடங்க. டைரக்டர் சார். சிப்பு என்னடா சிப்பு? ரூமுக்குள்ள என்ன கப்பலா வருது? சித்தப்பான்னு தெளிவா கூப்பிடுறா. மாப்பிள இவன் தான் உன் பெரியத்த பையன். டைரக்ட் டக்கரு. சினிமா படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏவிஎம் உரண்டையே பார்த்தது இல்ல. சித்தப்பு என்ன அறிமுகப்படுத்துற விதமா அது? மெட்ராஸ்ல போய் படம் எடுத்தா தான் படமா? முதல் படமே காரக்குள்ள எடுத்தாங்க தெரியுமா உனக்கு? என்ன அந்த பக்கமா சுத்துற? நீ அறிவாளின்னு சொல்றேன்டா லூசு. வெரி குட். ஆமா யார் இந்த நீ ஃபேஸ்? இவரா? இவன் தான்டா உன் மாமன் பையன். வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான். ஓ ஓடி போன அங்கிள் ரன்னவே சன்னோட பையன். ஒன்சன் டேய் நம்ம கதைக்கு ஏத்த ஹீரோ மாறல. இப்படித்தான் சினிமாவுக்கு எடுக்கிறது. சு நோட்டீஸ் 1 செகண்ட் ப்ளீஸ். டேய் நோஸ் 2 இன்ச் போடு. ஐஸ் தலை ஆப் இன்ச் போடுங்க. ஸ்டாப் ஸ்டாப். காது ஒரு 3 இன்ச் போடுங்க. ஷோல்டர் ஒரு 1.5, கை ஒரு 2.5. ஹேர் மட்டும் கொஞ்சம் லென்த்தா இருந்து ஐஸ் கொஞ்சம் பிளாக்கா இருந்தா அப்படி ஸ்லோ ஸ்டாலின் தான். இப்போ ஒண்ணும் கெட்டு போல. இந்த கிராப்ல ஹாரிசன் பிராட் மாதிரியே இருக்கு. ஹாரிசன் ஃபோர்ட். பிராடுனா கேடிடா டேய். சுமாரியா ஒரு ஆர்டிஸ்ட் டைரக்டர் பேசிக்கிட்டு இருக்கப்ப நீ ஐயா குறுக்க ப்ரொடக்ஷன் பாய் நான்சென்ஸ். டேய் இந்தால் வாய் ஒரு 1.5 இன்ச் போடுங்க. ஐயோ இது வரைக்கும் எதையோ அளவெடுத்தா இப்ப வாய் அளவெடுக்க ஆரம்பிச்சிட்டானே. சிரிக்கிற மாதிரி உன்னதான் கூப்பிடுறான். ஓ மை சீல்ஸ். ஐ சி. எத்தனை படம் எடுத்திருக்கீங்க? எடுக்க போற படத்துக்கு பாசிட்டிவ் திங். எஸ் எஸ் எஸ். சார் சினிமா மட்டும் எனக்கு தெரியும் நினைக்காதீங்க. இதை விட எக்கச்சக்கமான விஷயமெல்லாம் எனக்கு தெரியும். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு அறிவியல் புஸ்தகம் மாதிரி. அதை திறந்து நீங்க உள்ள பாத்தீங்கன்னா கரையா அரிச்சிருக்கேன் சார். இந்த உலகத்துல தெரியாத விஷயத்தை பூரா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட இந்த புஸ்தகத்தை இந்த குடும்பமே சேர்ந்து தீய வச்சு கொளுத்த பாக்க சார். ஐ மீன் இந்த ஆள் என்ன தீப்பெட்டி இந்த ஆள் தான் வச்சிருக்கேன். அப்புறம் சித்பு இவரை நான் என்னன்னு கூப்பிடணும்? மச்சான். கசின் இங்கிலீஷ்ல அழகா சொல்லு மேன். ஃபுல். மிஸ்டர் கசின் ஃபாரின்ல இருந்து வர்றப்ப எனக்கு என்ன புடிச்சிட்டு வந்தீங்க? கசின் நான் என்ன சொல்ல வரேன்னா பேச்சு கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா நோ 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 பேச்சையே நிறுத்திட்டீங்கன்னா பெரிய டைரக்டர் ஆவீங்க. இது அளவெடு. சைல்டிஷ் ஃப்ளோர். ஹாய் ஹாய். பசி இருக்கும் பழம் இருக்கும் பால் இருக்காதோ. Oh my God. எழுத்தே இல்லாத மொழியா இருக்கு. பால்ல கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி, குறைச்சிக்கணும். இன்னும் உடம்பு உருப்படாது. பால் இருக்கும் பழம் இருக்கும் குடிக்க முடியாது. கொஞ்சம் கூட்டு வச்சுக்கப்பா. ஏன்பா விசிறி எடுத்துட்டு வர சொன்னா விசில் எடுத்துட்டு வந்து நிக்கிற? ஓ சாரி. டைரக்டர் தாத்தா நீ கண்டிப்பா படம் எடுக்க போறது இல்ல. எங்களையாச்சும் ஒரு போட்டோ எடு வா. தாத்தா சில்ல எடுக்கிறக்காச்சும் அனுமதி கொடுத்தீங்களே ரொம்ப தேங்க்ஸ். வா வா. இப்ப பாருங்க இப்ப பாருங்க. ஏண்டா ஹாலிவுட் பிக்சர்ஸ் எல்லாம் டல்லா ஆகிட்டே வருதடா. இந்த சமீபத்துல டைட்டானிக்னு ஒரு படம் வந்துச்சே, அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துக்கலாம்ல. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. டைரக்டர் சார் இவரே அடிக்கடி இப்படி பண்றாரு தெரியுங்களா? உங்க படத்துல நடிக்க சார்ஜ் கேட்டாருங்க. அதை எப்படி சொல்ற? என்ன சார் இப்படி கேட்டுப்பிட்டீங்க? டைரக்டர் பாலச்சந்தர் சார் ரஜினி சார் எப்படி சான்ஸ் வாங்கினாரு? இதே மாதிரி சிகரெட்டை வாயில போட்டு போட்டு தான் வாங்கினாரு. அதுதான் இது. ஓஹோ அதுதானா? மேட்ச் பேக்ஸ் இருக்கா? சரி அவனுக்கு சான்ஸ் உண்டுன்னு சொல்லி மேட்ச் பேக்ஸ் வாங்கிட்டு போ. ஓகே. ஹலோ டைரக்டர், அந்த லூஸ் உங்ககிட்ட கெஞ்சி கெதறி நெருப்பாயின்ற சொன்னுச்சு. தேங்க்யூ.
உங்க மோரக்கட்டைக்கெல்லாம் நெருப்பு இல்லைன்னு சொல்லிட்டான். அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னான். சொல்லட்டுமா? டேய், இந்த மாதிரி புழு டிஷர்ட்லாம் போட்டு போனோம்னா அப்படித்தான்டா சொல்லுவான். என்ன மாதிரி டீசெண்டான ஆள் போய் கேட்டா தான். இப்ப பார். ப்ளீஸ் கசின், ப்ளீஸ். Stupid. ஃபிங்கர்ல ஃபயர். தேங்க்ஸ். Thanks. என்னடா சொல்லி கூட்டி வந்தீங்க? 2 பெக்கு விட்டா சீனா வரும், நீங்க வாந்தி தான் வருது. இதுக்கு அன்னை கூட்டி வந்தீங்க? என்ன சார் பேசுறீங்க? வசந்த மாளிகை, வாழ்வே மாயம், இந்த மாதிரி சூப்பர் கதையெல்லாம் இப்படிப்பட்ட கடையில இருந்தா எடுக்கப்பட்டது. என்ன நேரம் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த முகர கட்டையிலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா புதுசா எதுவும் வராது, பழசுதான் வரும். வெளி உலகத்துக்கு வாங்க, புது புது முகங்களா பாருங்க, அப்பதான் நியூ சப்ஜெக்ட் கிடைக்கும். அப்போ உங்களால எனக்கு 10 பைசாவுக்கு பிரச்சனை கிடையாது. அப்படிதானடா? முகரைய பத்தியா பஸ்ஸுக்கு மாட்ட கண்ணாடிலாம் மாட்டிட்டு வந்து ஏன்டா என் உசுரை வாங்குறீங்க? உங்களை எல்லாம் என் கூட வச்சதுக்கு என் புத்திய செருப்பால் அட்றா அவன, அடிக்கிறேன். நல்லா அட்றா முதல்ல அவன. ஆளே அவனையும் பாரு. வந்துடலடா, பேச்சு வேண்டி கிடக்கு. சரி, அந்த ஸ்பேனர் எடு. பெஞ்சுக்கல்ல போறா. கீழே வாங்கடா, இன்னி கீழே வரடா. எடுத்துட்டியா? மேல முறுக்கு. இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு. ராமசாமி ஹெல்ப் பண்றா. அப்படியே டைட் பண்ணு. இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு. இப்போ ரன் பண்ணு. ஓகே. ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு 1 வருஷமா ரிப்பேர் பண்ணுங்கடா. சரி, வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. ஒரு வண்டியை ஒரே நேரத்துல அம்புட்டு பேலுமா ஓட்டுறாங்க. என்னத்த இங்க உட்காந்துக்கிட்டு அங்க நடக்கிற தப்புலாம் கண்டுபிடிக்கிறான். இவன் பிரில்லியன்ட் சார். நாம இவனை கிண்ணோம்னா பல வெரைட்டிஸ்ல சீன் கிடைக்கும். பேச்சு கொடுங்க, பேச்சு கொடுங்க, பேச்சு கொடுங்க. அப்படி டேய், நம்ம சப்ஜெக்ட் இருக்க அது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட்டா. ஓஹோ, புரியல? நம்ம கதையில மியூசிக் தான் ஒரு முக்கிய அம்சம்ங்கறேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன சார்? மியூசிக்னா என்ன? மியூசிக்னா இசை. இசைனா? இசைனா இசை. இசை எங்க இருந்து வருது தெரியுமா? என்ன சார் இது கூட தெரியாது? ஹார்மோனிய பொட்டுக்குள்ள இருந்து வருது. ஏன் சார் தெரிக்கிறீங்க? இசை இயற்கையில இருந்து வருது. எப்படி 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 எப்படி? சரி, இறைவன் எங்க இருக்கான்? இறைவன் எங்கும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அதே மாதிரி தான் இசையும். ஆ, கொத்துற கல்ல இருக்கும், கத்துற குழந்தைகிட்ட இருக்கும், குத்துற கொலகாரன்ட்டி இருக்கும், இந்த இவர்கிட்ட இருக்கும், இந்த அவர்கிட்ட இருக்கும், நண்பர்கிட்ட இருக்கும், ஏன் உங்ககிட்ட கூட இசை இருக்கு. சார் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா ஆமா தம்பி? என்ன சார் கொட்டுறீங்க? கொட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சா? ஆமா. அது ஒரு இசை. அரையும் போது ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, இது ஒரு இசை. குத்தும் போது ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, இதுவும் ஒரு இசை. இப்படி இசை பல பரிமாணங்கள்ல தெரியுது. சரி, பொது அறிவு விஷயத்துக்கு வருவோம். அதுதான் முக்கியமான கட்டம். சார் பாத்தீங்களா? எது? இசைய பத்தி எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து பொது அறிவுக்கு வந்துட்டான் பாருங்க. சார், இவன் சாதாரண ஆள் இல்ல சார். கண்டினியூ பண்ணுங்க. இந்த சரி, இது என்ன? 3. இது விரல்டா. 3 எப்படி இருக்கும்? 3 என்னடா குழப்புறா? என்ன சார் இது கூட புரியலையா? நிலாவுக்கு இங்கிலீஷ்ல 3 பேரு. அதான் அவன் கேக்குறான். மேல கைய காட்டுங்க. தெரிஞ்சு போச்சு சார். ராத்திரி நேரத்துல வானத்துல வட்டமா வெள்ளையா இருக்கு. அதான் கேக்குறேன். ஆத்திச்சுப்பா. அது இட்லி. இட்லி 3 எப்படி இருக்கும்? 3 எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி? இப்படி இருக்கேன். ஆஹா. 3 தொட்டது யாரு? ஆம்சாங் நோ. கொய்யால. அமிர்தலிங்கடா. எந்த அமிர்தலிங்கம்? 3 தொட்டது இந்த அமிர்தலிங்கம். ஆமா, நீ செடிக்கு தண்ணி எல்லாம் ஊத்த மாட்டியா? எந்த செடிங்க? செடிக்கு தண்ணி ஊத்தலன்னா இலையெல்லாம் கொட்டி போயிரும்டா. ஆமா, காலையில ஒட்டடை புடுங்கினியா? ஒற்றையா? புடுங்கலையா? புடிங்கிட்டாங்க. என்னடா? அதான் அது மீசங்க. கம்பளி பூச்சிடா. கம்பளி? உன் கம்பளி பூச்சி எங்க? என் கம்பளி பூச்சியா? ஏய், உன் கம்பளி பூச்சி எங்கடா? அது ஓடிருச்சுங்க. கம்பளி பூச்சிய ஓட விட்டு. ஆமா, இப்ப ஏன்டா எந்திரிச்சா? ஏன்டா எந்திரிச்சா? உட்கார்றா, உட்கார்றா. 35,000 அடிக்கு மேல ஃளைட்ல பறந்துட்டு இருக்க. எந்திரிக்கலாமா? பிளைட்டா? ஸ்லிப்பான செதறிடுவ. பெல்ட்ட மாட்றா. என்னங்க? பெல்ட்ட மாட்றா. பெல்ட். பெல்ட். அம்மா. இந்த பெல்ட்டாடா சொன்ன? இந்த பெல்ட்ட மாட்றா. மாட்றங்க. மாட்றா. மாட்டு தாமி. மாட்டு.
பெல்ட்ட மாட்டிட்டியா மாட்டியாச்சுங்க. சேஃப்டியா பிளேன்ல உட்கார தெரியாம ஏறிடானுங்க. ஏதோ நாம இருந்தோம் காப்பாத்தணும். ஆஹா, ஒரு குருப்பா தாயா அலைகிறாங்க, அதுவும் என்கிட்டயே வர்றாங்களே. ஆண்டிபட்டியில பிளேன் இறங்கி 1/2 மணி நேரம் ஆச்சு. இன்னும் ஏர்போர்ட்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? பாமைக்கு வந்தியா? இல்லங்க. டேய், தீவிரவாதி நீ. இல்ல, டேய்,